என்னடா இவ்வளோ பெரிய இலையில தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணோம். இட்லியில் எத்தனை வகை இட்லி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ட்ரை பண்ணோம். எத்தனை வகை இட்லி செஞ்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ நான் என்னென்ன இட்லி செஞ்சுருக்கேன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு வழியாக எல்லா வகையான இட்லியையும் நான் முடிச்சிட்டேங்க. இப்படியே நான் ப்ரோக்ராமும் பண்ணிடுவேன், ஆனால் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் கொஞ்சமாக மேக்கப் பண்ணிட்டு வந்து என்னென்ன இட்லியெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இனிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் இட்லியை வந்து ஸ்வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்வீட் இட்லி, பூரண இட்லி. இது நம்ம நார்மலாக எப்பவும் சுடுற இட்லி தான். இது வந்து பஜ்ஜி இட்லி. இது நானே ட்ரை பண்ண பிரியாணி இட்லி. இது வந்து சில்லி இட்லி. இது வந்து புளியோதரை மிக்ஸ் வச்சு ட்ரை பண்ண புளியோதரை இட்லி. இது வந்து லெமன் மிக்ஸ் வச்சு பண்ண லெமன் இட்லி. இது வந்து பட்டரில் ஃப்ரை பண்ண பட்டர் இட்லி. இது ஃப்ரை பண்ண பன்னீர் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன், பன்னீர் இட்லி. அடுத்து வந்து இது பாசிப்பயிறு ஊற வச்சு செஞ்ச பாசிப்பயிறு இட்லி. இது வந்து வீட் இட்லி, கோதுமை மாவில் செஞ்சது. இது வந்து கேரட் இட்லி. இது வந்து ஆனியன் இட்லி, ரவா இட்லி. இது வந்து ராகி ஸ்வீட் இட்லி. இது காஞ்சிபுரம் இட்லி. இது புதினா அரைச்சி செஞ்ச புதினா இட்லி. இது வந்து ராகி இட்லி. அடுத்து வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பீட்ரூட்டில் ட்ரை பண்ண பீட்ரூட் இட்லி. அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி பொடி இட்லி. அடுத்தது வந்து இட்லி ஃபிங்கர். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி இட்லி. அடுத்து இது வந்து இட்லி நூடுல்ஸ் மசாலா, அந்த நூடுல்ஸ் ப்ராசஸ் மாதிரி வச்சு ட்ரை பண்ணது. அடுத்து வந்து பிரெட் ஆம்லெட் நம்ம செய்கிற மாதிரி இட்லியில் இட்லி ஆம்லெட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பூண்டு பொடி இட்லி. இடம் இல்லை, அதனால நான் இந்த கேப்லலாம் ஃபில் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி டிக்கா, ஒரு டெக்கரேஷன் மாதிரி வச்சுருவோம். இது வந்து ஜாம் இட்லி, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அடுத்து வந்து இது மசாலா இட்லி, நம்ம செட்டிநாடு ஸ்டைல் அந்த மாதிரி ட்ரை பண்ணது. இடம் இல்லை, அதனால் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஹனி இட்லி. இதுவும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சாம்பார் இட்லி தான். ஸோ அது அடுத்தது பார்த்திங்கன்னா சிரிப்பீங்க கேட்டால், சாம்பார் இட்லி ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ரச இட்லி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு ரச இட்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஸா இட்லி. சும்மா ட்ரை பண்ணது தான், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, செஞ்ச வரைக்கும் எல்லாமே வச்சாச்சு. முக்கியமானது மறந்துட்டேங்க. இதுக்கு பேர் வந்து ஃபாரின் இட்லி. என்னோடய பிரதர் வந்து சேனல் வச்சுருக்காரு ஃபாரின் இட்லின்னு சொல்லி. ஸோ அந்த இமேஜ், அந்த லோகோவில் இம்ப்ரெஸ் ஆகி நான் இது வந்து செஞ்சேன். ஸோ அதனால இது ஃபாரின் இட்லின்னு நான் பேர் வச்சிட்டேன். ஸோ அதையும் ஏன் விட்டு வைப்பானே அப்படின்னு அதையும் செஞ்சாச்சு.
சைட் டிஷ் வேணும்ல, அதனால் தேங்காய் சட்னி, இது கார சட்னி, இது வந்து சும்மா சில்லி இட்லி இதுக்கெல்லாம் போடுறதுக்காக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாஸ் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிட்டேன். இனிமேல் தான் மெயின் பிக்சர். நான் வந்து சாப்பிட போகிறேன். ஆமாம், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசனையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இடையில எதுவும் நிற்குனுச்சு அப்படிங்கிறதுக்காக தண்ணியும் கூல்ட்ரிங்க்ஸும் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் இட்லி. சூப்பராக இருக்குது. நான் அடிக்கடி செய்வேன். அது என்ன பண்ணேன்னா, தேங்காவும் வெல்லமும் போட்டு நம்ம பூர்ணம் செய்வோம்ல கொழுக்கட்டைக்கு, அந்த பூர்ணம் மட்டும் செஞ்சுட்டு அதை இட்லி தட்டில் வச்சுட்டு மேலே வந்து மாவு ஊற்றிட்டேன். அது வந்து ஒரு ஸ்டஃப் பண்ண மாதிரி நான் மேலே இப்படி இருந்ததா நல்லா இருந்தது. ஸ்வீட்டோடு சாப்பிடல. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பிள்ளைங்க தாங்க இட்லியே சாப்பிடாதுங்க. என் மகளுக்கு 9 மாதம் தான் ஆகுது. அது இட்லி சாப்பிடாது. அது கொஞ்சம் பெருசானாலுமே இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். இது சாதா இட்லி, சரி அதையே விடுவானே, அதுக்கு அதை சாப்பிட்டுருப்போம். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இட்லி பஜ்ஜி. இது வந்து சாஸில் தொட்டுருவோம். இது சூப்பராக இருக்குது. வீட்டில் ரிலேஷன்ஸ்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது இந்த சாதாரண பஜ்ஜியை போடுறதுக்கு இந்த மாதிரி இட்லி பஜ்ஜி வந்து நீங்கள் போடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பிரியாணி இட்லி. இது நானாக ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி மாதிரி இருக்குது. நான் பிரியாணி செஞ்சால் நல்லா வராது, ஆனால் என்னமோ இட்லியில் பிரியாணி செஞ்சேன், நல்லா தான் இருக்குது. பிரியாணி இட்லி பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ்வலாக நம்ம பிரியாணி பண்ணுவோம்ல, பட்டை கிராம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் இந்த பிரியாணி மசாலா சிலவங்க போடுவாங்க, சிலவங்க போட மாட்டாங்க. அந்த மாதிரி பிரியாணி மசாலாவும் போட்டு வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் ஊற்றுட்டு இட்லியை வந்து அதில் போட்டு கிளறி எடுத்தேன். அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்கு. பிரியாணி மாதிரியே நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து சில்லி இட்லி. இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் அடிக்கடி செய்வேன். இது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லா வந்திருக்கான்னு பார்க்குறேன். நல்லாயிருக்கு. இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியனையும் ஆயிலில் வந்து லைட்டாக சாட்டே பண்ணிட்டு சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் லைட்டாக போட்டு கிளறிட்டு இட்லியை போட்டு கலர வேண்டியதுதான். ஈஸி. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்த இட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து புளியோதரை இட்லி. புளியோதரை இட்லி ஒன்றும் இல்லைங்க, அப்படியே புளிசாதம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நம்ம சாதத்தில் செய்வோம். இது இட்லியில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் நல்லா இருக்குது. இந்த புளிசாதம் மாதிரியே இருக்குது. நம்ம யூஸ்வலாக புளிசாதம் செய்வோம்ல, அதே மாதிரி தான். கடைசியாக இட்லியை வந்து ஊற்றுட்டு கிளறி எடுத்தேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ரோ முடிச்சிட்டேன். சரி, கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். ஐயோ, இதை என் தங்கச்சி பொண்ணு கேட்டாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டேன்னா அதுக்கும் சண்டைக்கு வருவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் தம்பியோட ஸ்பான் லிச்சி. சாரி, ஒரு சின்ன விளம்பரம், அது ஒன்றும் இல்லை, அதை நான் கடைசியாக சாப்பிட்றேன். அடுத்து வந்து இது வந்து பூண்டு இட்லி, பூண்டு பொடி இட்லி. நல்லாயிருக்கும். பூண்டு பொடியை போட்டு பண்ணேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஜாம் இட்லி. இதை பண்ணி ஆகணும்னு என் ஹஸ்பண்ட் ஒத்த காலம் நின்னாரு. இது வந்து பிரெட்டில் வந்து நம்ம எப்படி ஜாம் தடவி சாப்பிடுவோம், அதே மாதிரி இட்லியில் தடவி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரசம் இட்லி. சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். ரசம் சோறு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் செஞ்செல்லாம் பார்த்து வரீங்க. அடுத்து வந்து சாம்பார் இட்லி.
சாம்பார் இட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து கிட்ஸு ஸ்பெஷல் ஹனி இட்லி. அது வரையும் சாப்பிட்டதில்ல. இது வந்து ஹனியில் வந்து அப்படியே போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்ல இனிப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஊறவும் நல்லா தான் இருக்குது. அந்த அளவு முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சுக்கவா? மறுபடியும் அதே ஜூஸ் குடிக்கிறேன். அடுத்து லெமன் இட்லி. லெமன் சாதம் அது மாதிரி இருக்குது, அதுதான் பண்ணேன். இது வந்து பட்டர் இட்லி, வெண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணேன். இது நல்லாயிருக்கு, ஆனால் சாஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து பன்னீர் இட்லி, பன்னீர் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறது. இதில் ஸ்டஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் சீஸும் பன்னீரும் அதில் வந்து கிரேட் பண்ணி கலந்து விட்ருக்கேன். இது வந்து பாசிப்பயிறு இட்லி. டேஸ்ட் எப்படின்னு தெரில, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாயிருக்கு. இது வந்து பாசிப்பயிறு வந்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு மாவோட மிக்ஸ் பண்ணி அப்படியே இட்லியாக ஊற்றுனேன். கொஞ்சம் வந்து கல்லுக்கல்லாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால இது வந்து செய்யலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து இது வீட் இட்லி. வீட் இட்லினா வீட்டில் உள்ள இட்லி இல்லைங்க, கோதுமை இட்லி. கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம கோதுமையில் தோசை செய்வோம்ல, அது மாதிரி ஒரு இட்லி செய்வோமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். நெக்ஸ்ட்டு கேரட் இட்லி. இது வந்து கேரட்டை வந்து அரைச்சி போட்டு பண்ணேன் மாவில், நல்லாயிருக்கு. யூஸ்வலாக எப்போவுமே நம்ம இட்லி பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல, அதில் ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி ஒவ்வொன்று பண்ணோம்னா கண்டிப்பாக வீட்டில் திட்டு விடாது, டெய்லி இட்லி அப்படின்னு. இது வந்து ராகி இட்லி, நல்லாயிருக்கு. ஆனால் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அடுத்து எனக்கு பிடிக்காத புதினா இட்லி. எனக்கு புதினாவே பிடிக்காது. நல்லாயிருக்கு. இது வந்து காஞ்சிபுரம் இட்லி. இது வந்து நாங்கள் காஞ்சிபுரம் போனப்போ சாப்பிட்டு பார்த்தோம். அப்போ வந்து சரி அதை பண்ணுவோம். இது நல்லாயிருக்கு. இது வந்து ராகி ஸ்வீட் இட்லி, வெல்லமும் தேங்காயும் போட்டு பண்ணேன், சூப்பராக இருக்கு. இது வந்து ரவா இட்லி, இதுவும் சூப்பராக இருக்கு. இது என் சிஸ்டரோட ஐடியா, வெங்காய இட்லி. வெங்காய தோசை சொல்லையில ஏன் வெங்காய இட்லி சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, நல்லா இருக்கு. இது வந்து நம்ம வெங்காய தோசை செய்வோம்ல, அதே மாதிரி வெங்காய இட்லி, அதுவும் நல்லா இருக்கு. அடுத்து இது ரொம்ப ஹெல்த்தியான இட்லி, பீட்ரூட் இட்லி, சூப்பராக இருப்பா. இது வந்து இட்லி பொடி இட்லி. இதெல்லாம் சாப்பிட்ருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஃபிங்கர், காரமாக இருக்கும், தண்ணி குடிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கியா, வேற லெவல். இது வந்து கருவேப்பிலை பொடி இட்லி, நல்லா முடி வளரும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, குழந்தைங்க நல்லா முடி வளரும். கருவேப்பிலை பொடி இட்லியும் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. இது நூடுல்ஸ் இட்லி, நூடுல்ஸ் ப்ராசஸில் பண்ணேன், செமையாக இருக்குது. சேஷ்வான் நூடுல்ஸ். இது வந்து பிரெட் ஆம்லெட் மாதிரி இட்லி ஆம்லெட். இங்கே பாருங்கள், இட்லி இருக்குது உள்ள,
தெரியுதா? இட்லி ஆம்லெட் செமையாக இருக்குங்க, வேறு லெவல். இது வந்து மசாலா இட்லி. நான் எப்போவுமே செய்வேன், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால நான் எப்போவுமே செய்வேன். இன்றைக்கும் சூப்பராக இருக்குது. இது வந்து பீஸா இட்லி. இந்த ஆனியன் எதுக்கு வச்சிங்க? அந்த ஆனியன் இந்த சில்லி இதோட நான் சேர்த்து சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன். நான் சாப்பிட்லனாலும் சாப்பிட்றதுக்கு இங்கே நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. போதும் நீ எந்திரி அப்படின்னு சொல்லாமல் உட்காந்துருக்காங்க. அதனால கவலைப்பட வேண்டாம் ஏதாவது இருந்ததுன்னா. இது வந்து பீஸா இட்லி பாருங்கள். பீஸா மாதிரி இட்லியில் பேஸ் பண்ணி பன்னீர் இதெல்லாம் போட்டு ஆனியன் கேப்சிகம்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். சீஸ்லாம் போட்டிருக்கேன். இதுவும் செம்மையாக இருக்குது. இட்லியும் சீஸும் இருக்கையில் பன்னீரோட இருக்கையில் சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இதோட கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட எல்லாம் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஐயோ எல்லாத்தையும் சாப்பிடுவாளோ அப்படின்னு. சாப்பிடவே நல்லா இருக்கு. சரி பாவம், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வச்சுருவோம். வேற என்ன சாப்பிடல? டிக்கா சாப்பிடல, டிக்கன் சாப்பிடல, ஃபாரின் இட்லி சாப்பிடல. இதெல்லாம் ஆயிலில் சும்மா சாட்டே பண்ணிவிட்டு அப்படியே வந்து டிக்கா மாதிரி ஸ்டைலில் எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் இதை வந்து அப்படியே சுட்டுட்டோம். நல்லாயிருக்கு. இது வந்து கேப்சிகம், பன்னீர், இட்லி இது எல்லாமே இதில் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கு. இட்லி அது வந்து இட்லி பர்கர் ஸ்டைலில் இட்லி, இது டொமேட்டோ, ஆனியன், அந்த எக்கு ஆம்லெட்டு, அது மாதிரி ஆனியன் இந்த மாதிரி வச்சு ஒரு பர்கர் ஸ்டைலில் பண்ணேன். இது அப்படியே சாப்பிடணும். சாப்பிட முடியுமான்னு தெரில. பர்கர் டைப்பில் தான் நல்லாயிருக்கு. என்ன பண்ணுக்கு பதிலாக இட்லி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்படி சாப்பிட்டா இட்லியெல்லாம் டேஸ்ட்டாக தானே இருக்குது. இவ்வளோ நேரம் நான் இட்லியை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி இத்தனை வகை இட்லி வச்சுருக்கேன். இதில் எதை மறுபடியும் செய்யின்னு சொல்லி என்கிட்ட சொல்ல போகிறாங்கிறதும் தெரியல. உண்மையாகவே நிஜமாக எல்லாமே சூப்பராக இருக்குது. நானே இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கல. ஆனால் அதே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே செம்மையாக இருக்குது. நீங்களும் இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ப்ராசஸ் தான் எல்லாமே. எல்லா ப்ராசஸும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதே மாதிரி வெரைட்டியான தோசை, வெரைட்டியான ரைஸ் இந்த மாதிரி நிறையா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மனாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ அடுத்தடுத்து எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக இதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் என்னோட சிஸ்டருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் என்னால் ஒரே நாளில் இத்தனை ஐட்டமும் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டேப்பா. நாளைக்கு என்னை வந்து கும்புற வச்சு குத்தக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இதை சாப்பிட்டுக்கிறேம்மா. இது ஒன்று பாத்தீங்களா எப்படா முடிக்காத இருந்து போல.